ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சமையல் வீடியோ காமிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் எந்தெந்த செடி வளர்க்க முடியுமோ அது மட்டும் நான் தொட்டியில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வீட்டில் இடம் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி எது எது வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி செடி வகைகள் எல்லாமே வளர்த்தலாங்க. வல்லாரக்கீரை, பிரண்டை, இது முருங்கை மரங்க. நான் ரொம்ப ஹைட்டெல்லாம் போகிறதுக்கு விடுறதில்ல, அப்பப்போ ட்ரிம் பண்ணிடுவேன் இதையே. அடுத்ததாக மேரிகோல்டு, கருவேப்பில்லை, பாகக்காய், இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி, பர்பிள் கலரு, எல்லோ கலரும் வச்சுருக்கேன், இன்னும் பூக்களை. இது இன்னொரு தொட்டியில் திருப்பி வல்லாரக்கீரை வச்சுருக்கேன். இது ரெண்டுலேயும் தூதுவளை வச்சுருக்கேங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா இதில் ஒயிட் கலரில் சின்ன சின்ன பூச்சி வந்துடுது, அதனால் இது நல்லா வளர மாட்டேங்குது. கீழே இருக்க தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம காரமாக குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்திக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நான் விதையை நீக்கிட்டு 2 மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ அது வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம சட்னிக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 5 முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு திருப்பியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வதக்கினதை நம்ம ஆல்ரெடி நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்திடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லிக்கு எந்த மாதிரி ஊற்றுவோமோ அந்த பதத்துக்கு இருந்தால் சரி. இப்போ நான் மாவில் உப்பு சேர்த்துல, அதனால் தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். எப்பவுமே பிளைன் பணியாரம் ஊற்றி தராமல் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதை சேர்த்துனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கேரட் இருந்தால் கூட அதை துருவி கூட சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சட்னியும் தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பணியாரக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கலவையை சேர்த்திடலாம். மாவில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம், வெங்காயம் எல்லாம் சேர்த்தி வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்திடலாம். குழியில் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, 3/4 வாசி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கல் காயும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவை ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம சட்னியை தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பணியாரம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணியாரம் உள்ளே வேகாமல் போயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். ப்ரௌன் கலரில் வர வரையில் வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, சட்னியை சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துறனா சேர்த்திக்கலாம். இப்போ 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு மிளகாய் வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. நான் அரைக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சேங்க. நான் வந்து அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளவுதாங்க, சூப்பராக சுட சுட பணியாரம், அதுவும் காரமாக, கூடவே வந்து தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.